இயேசுவின் புது விசுவாசியா நீங்க பண்ண வேண்டிய அடுத்தடுத்த காரியங்கள் என்னன்னு நாங்க உங்களை கைட் பண்ண ரொம்பவே ரெடியா இருக்கோம். சூப்பர் சிவானஸ், நன்றி. இப்போ ஆண்களே நேர்களே, உங்கள் எல்லோருக்கும் இதை சொல்லிக்கிறேன். நேரம் இல்லாம கஷ்டப்படுறீங்களா? அதாவது ரெகுலரா இல்லாம இருக்குன்னு வேதனையா இருக்குதா? மனப்பாடம் பண்ணி தியானிக்கிறது முடியாத ஒன்னா இருந்துட்டு இருக்குதா? தயவு செஞ்சு சோர்ந்து போறாதீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே போராட்டங்கள் வரத்தான் செய்யும். சொல்ல போனா இந்த மாதிரி போராட்டங்களுக்கு நடுவுல தான் தீர்மானங்கள் எடுக்கப்படும், நியாய தீர்ப்புகள் ஏற்படுத்தப்படும், வளர்ச்சியும் அதிகமாகும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, எந்த சிச்சையும் அது நீதியாகிய சமாதான பலனை பெறும். உடும்பு மாதிரி விடாபடியா பிடிச்சிட்டு இருக்க உன்னை விட்டுறதுதான் இங்க ஒழுங்கு, அதுதான் சிச்சை. இந்த காரியங்களுக்கெல்லாம் உங்களை நீங்க ஒப்புக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அடுத்த 7 நாட்களுக்கு நீங்க கடவுளோடு உள்ள அமைதி நேரத்தை விடாம கடைபிடிக்க போறேன் அப்படின்னு ஒப்புக் கொடுங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு எவ்வளவு அருமையா இருந்துச்சுன்னு நீங்க உங்களை ஒப்புக் கொடுங்க. பசியோட இருக்கிற ஒரு புல்டாக் சொன்ன அத்தனையும் ஒரு வெறியோட மனசுல வாங்கி இருக்கிற உங்களுக்கு இறுதியா நான் சொல்ல வர்றது என்னன்னா, அதத்தான் நான் உங்ககிட்ட வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரோடு அவங்கள ஊக்குவீங்க. அமைதி நேரத்தில் அவங்க கத்துக்கிற காரியங்கள் என்னன்னு நான் அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்க எல்லாருக்கும் விசுவாசிக்கிறேன். ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா. சோ இப்போ நாம ரொம்ப வேகமா நம்ம கடந்து வந்த காரியங்களை கொஞ்சம் திரும்பி பார்த்துருவோம். கடவுளோடு கூட உள்ள ஒரு ஆழமான உறவை வளர்க்கறதுக்கு நம்ம நேர்களை உற்சாகப்படுத்திருக்கிறோம். நம்ம கடந்த கால இயலாமைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தருக்காக நம்முடைய கதவுகளை திறந்து கொடுப்போம். ஒரு புல்டாக போல இல்லையா? ஆமா, ஒரு உடும்பு மாதிரி. சூப்பர்ண்ணா. நம்ம திரும்பவும் சந்திப்போம்னா.